காரப்பூசாவுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு சிக்கன் போன்லெஸ் வித் போன் அப்படின்னு பண்ணலாம். போன்லெஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், குழந்தைங்க நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே ஸ்டைலில் ஸ்பைசி, ஆந்திரானாலே கொஞ்சம் நல்லா காரமாக எல்லாருமே சாப்பிடுவாங்க. அந்த ஸ்டைலில் இந்த டிஷ் நான் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன எப்படி செய்ய தேவையான பொருட்கள் என்ன நம்ம இப்போ பார்க்கலாம். காரப்புசா கோடி உடைய மசாலா மீன்ஸ் மேரினேஷன். சிக்கனுக்கு என்னென்ன மேரினேஷன் போடுறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். காமனாக நம்ம வந்து ஒரு சிக்கன் 65 வீட்டில் எப்படி செய்வோம் அதே ஒரு மெத்தடில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு போடலாம், பட் நான் ஒரு போர்ஷன் ரெடி பண்ணுறதுனால 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே ப்ளஸ் ரெகுலர் மசாலா வீட்டில் நம்ம வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் அதுதான் வச்சுருப்போம். அதே மேரினேஷனில் நம்ம வந்து இந்த சிக்கன் ரெடி பண்ணுறோம். அதுக்குரிய மசாலா நம்ம வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம். டர்மரிக் பவுடர் வந்து ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணுங்கள், ஏன்னா ஓவர் கலர் ஆயிரும். டர்மரிக் எப்பயுமே வந்து கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணால் போதும். அதனால் ஒரு 2 பிஞ்ச் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணோடனே ஸ்பைசஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைசி நமக்கு வந்து காரமாக, இந்த டிஷ் நல்ல காரமாக இருக்கணும் அப்படின்னால சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 சில்லி பவுடரும் இதில் ஆட் பண்ணுங்கள். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதை வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ப்ளஸ் அது இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே மிளகா பொடி வந்து அரைச்சி வைப்போம். அந்த மிளகா பொடி வந்து இதில் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த ஹோம் ஸ்டைல், அந்த வீட்டில் இருக்கிற அந்த மிளகா பொடியுடைய ஸ்பைசினஸ் நமக்கு நல்லா இந்த சிக்கனில் கிடைக்கும். காமனாக சில்லி பவுடர் ரெகுலராக நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கும், அதை ஆட் பண்ணிங்க. ப்ளஸ் வீட்டில் இருக்கிற சில்லி பவுடர், நான் வந்து இதில் வந்து வீட்டில் செய்கிற மாதிரி சில்லி பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். ஹோம்மேட் சில்லி பவுடரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் போதும். சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணோம்னா அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் வந்து சிக்கனில் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். கரம் மசாலா வந்து எப்பயுமே வந்து நிறையா ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த கரம் மசாலா ஃப்ளேவர் நிறையா இருக்கும், பட் சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்கும். அதனால் லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணால் போதும். நான் ஒரு 2 பிஞ்ச் ஆட் பண்ணுறேன் அதில். இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணியாச்சு. சால்ட் வந்து நமக்கு தேவையான அளவு. ரெகுலராக வந்து சால்ட் போடும்போது நமக்கு தேவையான அளவு போட்டால் போதும், ரொம்ப நிறையா போட வேணாம். ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணும்போது சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுங்க. மேரினேஷன் பண்ண பிறகு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அதே இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் வந்து நான் தேவையான அளவு போடுறேன். சால்ட் எல்லாமே போட்டாச்சு. இந்த மசாலாவில் வந்து நம்ம சிக்கன் கோட்டடுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் மெயின் வந்து இதில் சில பேர் எக் ஆட் பண்ணலாம், கார்ன்ஃப்ளவர், மைதா அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போ காமனாக வந்து நம்ம எக் அண்ட் ஃப்ளவர் எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா அந்த மசாலா சிக்கனோட போடும்போது நல்லா கோட்டட் ஆகி நல்ல ஒரு க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் எக்கும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இதில் ஆட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் வேணாம், எக் வேணான்னா ரெகுலர் ஆசிட்டிஸ் இதே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு டைரெக்ட் இதில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். வெறும் மசாலா இது மட்டும் போட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மசாலாவில் வந்து எக் ஆல்ரெடி நான் எக் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீட் பண்ணுற எக்கை வந்து இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க எக்கு. நான் சிக்கன் வந்து நம்ம ஒரு 10 பீஸ் 8 பீஸ் அளவுக்கு போடுறோம்னா அட்லீஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எக்காவது இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எக் மிக்ஸ் பண்ணியாச்சு. எக் மிக்ஸ் பண்ணதோட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிய பிறகு கொஞ்சம் லைட்டாக அதில் லெமன், அந்த டேங்கி புளிப்புத்தன்மை அந்த சிக்கனில் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணுறேன். இதில் லெமன் வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டோம்னா அந்த டேங்கி ஃப்ளேவர் சிக்கனில் ரொம்ப நிறையா தெரியும். அதனால் ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணுங்கள் போதும். ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் இதில் வந்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேங்கிக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம காரப்பூசா கோடி மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். வாட்டர் ஏன் ஆட் பண்ணுறோன்னா அந்த பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக லிக்விட் ஆகும். அந்த லிக்விட் ஆகும்போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணும்போது அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகும். சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஜூஸியாக நல்ல ஃப்ளேவரான சிக்கன் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் லைட்டாக இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க.
வாட்டர் இதில் ஆட் பண்ணியாச்சு. Karapusa Kodi marination is ready. Now we are going to add the chicken. சிக்கன் வந்து ரெகுலர் நம்ம வீட்டில் வாங்குகிற சிக்கனே தான். ப்ளஸ் இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நான் வந்து போன்லெஸ் பண்ணியிருக்கேன். போன்லெஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் நல்லா லைன் போட்டிருக்கேன். இந்த லைன் நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம மேரினேஷன் பண்ணும் போது அதோடைய ஜூஸி அண்ட் ஸ்பைசி லெவல் வந்து சிக்கனில் நல்லா இறங்கணும். அதுக்காக சிக்கனில் நான் வந்து லைனிங் போட்டிருக்கேன். இப்போ இந்த மேரினேஷனில் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு போர்ஷன்றது வந்து நம்ம தேவையான அளவு தான் மேரினேஷன் பண்ணியிருக்கோம். அதனால் சிக்கனும் அதே மாதிரி ஒரே ஒரு போர்ஷனுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நிறையா நம்ம வீட்டில் பண்ணோம், நிறையா கெஸ்ட் வந்திருக்காங்க, நிறையா பண்ணணும்னா நான் போட்ட மசாலா அதே இன்க்ரீடியன்ஸை வந்து 1 கிலோக்கு சிக்கனுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சேம் மசாலா குவான்டிட்டியை நீங்கள் டபுளாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கனுக்கு இந்த மேரினேஷன் கரெக்டாக இருக்கும். நான் 1 போர்ஷனுக்கு ரெடி பண்ணிருக்கனால இந்த மேரினேஷன் போதும். இது சிக்கன் போட்டாச்சு. நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணோம். ரெடி பண்ண மேரினேஷனில் இப்போ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த சிக்கனை வந்து நல்லா கொஞ்சம் அந்த மசாலா கோட்டட் வர மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த லைனிங் நம்ம சிக்கனில் அந்த லைனிங் போட்டதுனால அந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கன் லைன் உள்ள வரைக்கும் நல்லா அப்சர்வ் ஆகும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேஷன் போட்டோன்னே கொஞ்சம் சோக் பண்ணி விட்ருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் லெவல் அடுத்து எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். சிக்கன் மேரினேஷன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி ஊற வைக்கிறோம். சிக்கன் 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து நெக்ஸ்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறோம்னு இப்போ பார்க்கலாம். சிக்கன் நல்லா மேரினேஷன் ஆனது. இந்த சிக்கனோட நம்ம வந்து கொஞ்சம் காரப்பூசான்றது அந்த ஓம்பொடி இதில் ஆட் பண்ண போகிறோம். ரெகுலர் நம்ம வீட்டில் சாப்பிட்ற அதே ஓம்பொடி தான். இந்த ஓம்பொடியில் சிக்கன் ஆட் பண்ணி க்ரன் ஃப்ரை மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷில் வந்து காரப்பூசா ஆந்திரா ஸ்டைலுன்றதுனால நம்ம இந்த ஓம்பொடி ஆட் பண்ணுறோம் இதில். இப்போ நீங்கள் இதே மேரினேஷனில் வீட்டில் நீங்கள் வந்து பிரெட் க்ரம் இருக்கும், சேமியா இருக்கும். அந்த சேமியா கூட நீங்கள் டஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அது ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த காரப்பூசா கோடி வந்து இந்த ஸ்டைல் இந்த மேரினேஷன் தான் போடணும். இந்த ஓம்பொடி போட்டால் தான் இந்த காரப்பூசா கோடி ஆந்திராவுடைய ஸ்பெஷல் ஸ்டார்டர் உங்களுக்கு வந்து ரெடி ஆகும். அந்த மேரினேஷன் பண்ண சிக்கனை இந்த ஓம்பொடியில் நல்லா கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா அப்சர்வ் ஆகிரும். அந்த ஓம்பொடி கொஞ்சம் நல்லா அப்சர்வ் ஆகிரும். அதுக்காக டஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. டஸ்ட் பண்ண பிறகு நம்ம வந்து லைட்டாக எப்பயும் போல் கொஞ்சம் ஆயில் போட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். காரப்பூசா கோடி 90% ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஆயில் பேனில் வச்சுருக்கோம். பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ரொம்ப ஹீட் பண்ண வேணாம், மீடியம் ஹீட்டில் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணலாம். எப்போயும் ஓவர் ஹீட்டில் ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் வந்து சீக்கிரம் குக் ஆகிரும், ஆனால் உள்ளே குக் ஆகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. காரப்பூசா கோடி ஆல்மோஸ்ட் ரெடி. நல்லா கோல்டன் கலராக வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணதை எடுத்துடலாம். காரப்பூசா கோடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக நம்ம பிளேட் கார்னிஷ் மாதிரி ஏதாவது ஒரு சேலட் அதில் வந்து சைடில் நம்ம வைக்க போகிறோம்.